ஹெல்த் கிச்சன் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் இன்றைக்கி கோழி குழம்பு இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிஷ் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தமிழ் ஹெல்த் கிச்சன். வாங்க கோழி குழம்பு இன்றைக்கி சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தக்காளி எடுத்துருக்கோம், அதுக்கு ஆனியன் எடுத்துருக்குறோம், பட்டை கிராம் இதை எடுத்துருக்குறோம். அடுத்தது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, புதினா மல்லி எடுத்துருக்கோம். தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு அதில் மிளகு சீரகம் போட்டிருக்குறோம். இதுக்கு தேவையான பொருள் இது தான். வாங்க அதை பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்குவோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சிங்க. அந்த குக்கரில் ஆயில் கொஞ்சம் ஊற்றி ஹீட் பண்ணிங்க. அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு பட்டை கிராமை ஃபஸ்ட்டு போடுவோம். ரெண்டாவது இது நல்லா ஹீட்டான பிறகு ஆனியனை கொட்டுவோம். ஆனியனை போட்ட பிறகு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஒரு நல்லா வதங்கி வர அளவுக்கு, நார்மலாக வதங்கி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துருக்குறேன். அதில் ஒரு கொத்து போட்டிருக்கேன், ஒரு கொத்து இருக்குது. அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுங்க, மிக்ஸ் பண்ணிங்க. ஜிஞ்சர் பேஸ்ட்டு, கார்லிக் பேஸ்ட்டு எடுத்துருக்குறோம். 2த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துங்க. ஒரு 3 டீஸ்பூன் போட்டுங்க. ஒரே 1 கிலோ தான், அதனால் 3 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு தக்காளி ப்ளஸ் சால்ட்டு பயன்படுத்துங்க. அது நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக அழகாக வரும். பாருங்கள், சால்ட்டை போட்டிருக்குறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா அனலை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை போட்டுடுவோம். போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. டர்மிக் பவுட்ரு, அதாவது மஞ்சத்தூள் எடுத்துங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க. இது இல்லாமல் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல மிளகாத்தூள், வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போடுவோம். டீஸ்பூன் போடுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடனேவும் செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். அடுத்தது புதினா மல்லியை போடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம எடுத்துருக்க பொட்டேட்டோ, அதை உருளைக்கிழங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் வாட்டர் ஒரு 2 கப்பு, ஒரு 3/4 லிட்டர் வர மாதிரி தண்ணி ஊற்றிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சிங்க. இப்போது கோகோனட் பேஸ்ட்டு, அதாவது தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அது இப்போது அரைச்சி வச்சுருந்தது அப்படியே 1/2 மூடி போட்டுருங்க. 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம், அப்படியே போட்டுங்க. ஒரு 4 விசில் வச்சிங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஓகே, இப்போ நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இது அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. குழம்பு திக்காகிடும், நல்லா குழம்பு கிடச்சிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குழம்பு ரெடி. தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அழகு குறிப்பு நான் சொல்கிறேன். கலர் ஆகிறதுக்கு அவங்கவுங்களும் பல வழிகளை நம்ம யோசிக்கிறோம். அதுக்காக ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேரவர் இது மாதிரி க்ரீம்ஸ்லாம் போடுறோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் போடாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் செஞ்சு பாருங்கள். சீக்கிரத்தில் ஒரே மாதத்தில் நல்ல கலர் ஆகிறத
ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நல்ல கலராக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல டெய்லி ஒரு எனி ஜூஸ், உங்களுக்கு பிடிச்ச ஜூஸோ பிடிக்காத ஜூஸோ எனி ஒன் ஜூஸ் எடுத்துக்கங்க. அது வெஜிடபிள் ஜூஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனால் ஜூஸ் எடுத்துக்கங்க, எனி ஒன் ஜூஸ் எடுத்துக்கங்க டெய்லியும். கண்டிப்பாக பாருங்கள் 1 மந்தில் நல்ல கலராகி வந்திருக்கதை அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க அவங்கள பார்க்குறவங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.